என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில பேரை நாம் பார்த்துருக்கிறோம் அல்லவா? ஏன் நாம் கூட பல சமயத்தில் இப்படி சொல்லியிருப்போம், என் மனசில் சரின்னு பட்டது அதனால் நான் செஞ்சேன், என் பார்வைக்கு சரின்னா நான் அதை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கணும். ஏன் நாம் கூட அப்படி சொல்லியிருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இதை குறித்து எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். தன் இருதயத்தை நம்புகிறவன் யாரா இருக்கிறான்? மூடனா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறான். என் மனசில் சரின்னு பட்டது அதனால் நான் அப்படி தான் செய்வேன், இப்படி சொல்லுகிறவர்கள் மூடத்தனத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் மனம் நினைக்கிறதெல்லாம் சரியாக இருக்கிறது இல்லை. பல சமயத்தில் நீங்களே இதை நிதானித்து பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் ஆசை இச்சைகளுக்கேற்ற காரியத்தையே பல சமயத்தில் உங்கள் மனதில் நீங்கள் நினைக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் அது உங்களை தூண்ட ஆரம்பிக்கும். உங்கள் மனதில் சரியான பட்டதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்குள் மறைந்திருக்கிற மூடத்தனத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சற்று நிதானித்து பாருங்கள். இது கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறேனா என்பதை நிதானித்து பாருங்கள். ஒருவேளை உங்களால் அப்படி நிதானிக்க முடியாவிட்டால் நல்ல ஆவிக்குரியவர்களிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆலோசனையை கொடுப்பார்கள். பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் மனதில் பட்டதையெல்லாம் செய்துவிடாதே. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் எதை உணர்த்தி காட்டுகிறதோ, கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் உனக்கு எதை சுட்டி காட்டுகிறாரோ அதன்படி செய்ய ஆரம்பி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே இடைபடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.